உடையா உடையா உடையா. யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? அனைத்தும் தெரிந்த உனக்கு என்னை தெரியாதா? என் நோக்கம்தான் புரியாதா? நீ அவனோடு செய்த சல்லாபத்தை சிறிது என்னோடும் செய். இவனை விட்டு விடுகிறேன். என்ன சொல்கிறாய்? என்ன மறைந்து விட்டாள்? அவள் தேவகன்னி, அதான் மறைந்து விட்டாள். இவனை கொன்றால் அவள் வராமலா போவாள்? இவனை கொன்றால் அவளை நீ அடைய முடியாது. அப்படியா? இளவரசனை சங்காக்கி விட்டாய். மறைந்த கண்ணியை என்ன செய்வது? நான் அவளை ஒரே நொடியில் வரவழைக்கிறேன் பார். நம் சக்தி எல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அவளே ஒரு நாள் நம்மை தேடி வருவாள். பாருங்கள், போகலாம். அழகா, இளவரசி, அழகா, இளவரசி, எங்கே இளவரசன்? இளவரசரே, அல்லாதீர்கள். என்ன நடந்தது? இதுதான் நடந்தது. இளவரசனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இளவரசனை சங்காக்கி விட்டான். கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். என் கவனக்குறைவால் ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. இளவரசரை சங்காக்கியவன் மட்டும் என் கையில் கிடைத்தால் அவனை... அழகா, விளையாட இது நேரம் இல்லை. உடையனை முதலை கண்டுபிடிப்போம். உத்தரவு இளவரசி. இந்த காட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் என் கண்ணில் படாமல் போக முடியாது. நான் சங்கோடு வருகிறேன். நான் இளவரசனோடு வருகிறேன். அழகா, அவசரப்படாதே. அவர்கள் இருவரை பார்த்தால் அரக்கர்களை போல் உள்ளனர். மாய மந்திரம் தெரிந்தவர்கள். ஓ, 2 பேரா? எத்தனை பேர் இருந்தால் என்ன? அவர்களை நான் வருகிறேன். எனக்கு விடை கொடுங்கள். அடுத்து எதை செய்வதாக இருந்தாலும் சிந்தித்து செய்யுங்கள் தேவா. எதற்காக இந்த குருவி யுத்தம்? குருவை கொல்வதும் ஒன்றாயிருந்த உயிர்களை பிரிப்பதும் நமக்கெல்லாம் பாவம் புண்ணியம் என்பது இல்லையா என்ன? உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் என் கண் அசைவிற்கு கட்டுப்பட்டவைகள்தான். இவைகளை ஆக்கவும் அழிக்கவும் எனக்கு முழு உரிமை உண்டு. அப்படி என்றால் அறியும் சிவனும் ஒன்று, இத்தேவனை அறியாதவர் வாயில் மன்னா. தேவா, இந்த வழியாக செல்லுங்கள். நம்பி, வெகு தூரம் வந்துவிட்டோம். எங்கே அந்த குயவனின் இருப்பிடம்? அதோ அந்த மலைகளுக்கு அப்பால் இருக்க வேண்டும். தேவா, அவசரப்படாதே. நான் சொன்னதை நினைவில் கொள். இல்லை, அந்த இளவரசி கதிதான். ஏதோ சத்தம் கேட்கின்றது. தொலைந்து விடுவீர். இவன் நம் கையில் இருக்கும் வரை இளவரசி எனக்குத்தான். இளவரசியை பற்றி பேசுகிறாய்? அந்த 3 பெண்களையும் நான் அடையாமல் விடமாட்டேன்.
நடந்தால் பார்ப்போம். நடந்தால் சரி. இளவரசி சொன்னது இவர்கள் தானோ? அடடா, நான் வருவதற்குள் போய்விட்டார்களே. நல்ல வேலை, பேசியாவது காதல் காட்டுமே. முதலில் இளவரசியிடம் சொல்ல வேண்டும். இளவரசி, 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 இளவரசி. அழகா, இளவரசனை பார்த்தாயா? இல்லை அம்மணி, அவர்கள் நீங்க சொன்னது போல் பயங்கர அரக்கர்கள். அவர்களிடம் இருந்து எப்படி இளவரசனை மீட்பது என்று தெரியவில்லை. மன்னருக்கு தெரிந்தால் என் தலையில் உருண்டுவிடும். எல்லாம் என்னால் தான். என் உயிரை கொடுத்தாவது அவரை மீட்டு விடுவேன். என் கற்பை அல்லவா கேட்கிறான். கவலைப்பட வேண்டாம் இளவரசி. எனக்கு ஒரு யோசனை. நாமே ஒரு சங்கு எடுத்து போய் அவர்களுக்கே தெரியாம வைத்து விட்டு இளவரசரை மீட்டு வரலாமே. அது அவ்வளவு சுலபமில்லை. அப்படியே மீட்டாலும் மறுபடியும் சங்கை இளவரசனை மாற்ற வேண்டுமே. அது நம்மால் முடியுமா? அவர்கள் ஏதோ சக்தி என்று பேசிக் கொண்டார்கள். அடுத்து ஒரு குயவின் மனைவியை தேடி போகிறார்கள். பாவம் அவர்கள் எந்த திசையில் சென்றார்கள்? அதோ அந்த பக்கம். இளவரசரை மீட்காமல் வரமாட்டேன். வருகிறேன். இளவரசி, இளவரசி, அவசரப்படாதீர்கள். நான் வருகிறேன். இளவரசி, இளவரசி. ஆழ்ந்த சிந்தனை. மன்னர் தந்த காலக்கெடு முடிவதை நினைத்தார். வேற என்ன செய்வது? அரச கட்டளை ஆயிற்றே. அவளும் சேர்ந்தல்லவா என்னோடு கஷ்டப்படுகிறாள். நாள்தோறும் பூஜை புனஸ்காரம் என்று. நீ செய்யும் இந்த காரியத்தால் நம் இளவரசர் அல்லவா உயிர் பிழைக்கப் போகிறார். அதை நினைத்து மகிழ்ச்சி கொள். வரும் அமாவாசைக்குள் வானதி மண் எடுத்து முடித்துவிட்டால் சிலை செய்து விடலாம் அல்லவா? அனைத்தும் அந்த கடவுளின் விருப்பம் போல் நடக்கட்டும். அப்போதுதானே நாங்கள் இருவரும் ஒன்று சேர முடியும். அதெல்லாம் சரி, எங்க என்னவளை காணவில்லை? அதோ நம்பி, இவள் என்ன மாய கன்னிகையா? ஆமாம், ஆமாம். இது என்ன புது தோற்றம்? இதற்கும் ஒரு காரணம் உண்டு. பலே பலே.
எடி செல்லக்கிளி, சீ, மறுபடியும் வந்து விட்டாயா மாதி கெட்டவனே. உன்னால் தானடி மதிகட்டேன். இரு, உன்னை என்ன செய்கிறேன் பாரு. சரி, போ, போ. எப்படி உருவத்திற்கேற்ற சரியான நடிப்புத்தான். வந்த வேலை முடிந்ததோ? வாருங்கள் செல்லலாம், வாருங்கள். பாருங்கள் அண்ணா, நான் எங்க சென்றாலும் என் பின்னே வந்து என்னிடம் வம்பிழுக்கிறான். அவன் தொந்தரவு தாங்க முடியவில்லை. குளிக்கும் இடத்தில் என் தங்கையிடம் வம்பிழுத்தீரா நீர்? ஏற்கனவே உம்மை எச்சரித்திருக்கிறேன். சஞ்சீவா, என்ன சொல்கிறாய்? ஒன்றும் தெரியாது போல் நடிக்காதீர். நான் அவள் இருக்கும் திசையில் கூட வருவதில்லை அப்பா. இன்னொரு முறை ஏதாவது விஷமம் செய்தீர், உம்மை கொன்று புதைத்து விடுவேன். ஜாக்கிரதை. இருவரையும் என் வாளுக்கு இரையாக்கிவிட்டு இப்பெண்ணோடு சேர்ந்து விடுகிறேன். நாட்டு இளவரசனின் உயிரை காப்பாற்ற போகும் பூமி கன்னி அவள், சாந்த சொரூபி. அவளை நீ அடைய வேண்டுமென்றால் உன் அறிவு கூர்மையால் மட்டும்தான் முடியும். என்னதான் செய்ய சொல்கிறாய் நம்பி? நல்ல செய்தி சொன்னாய் நம்பி. இதெல்லாம் சிலை செய்து முடித்த பிறகுதான். தம்பி, தம்பி, யாரப்பா நீ? யார் நீ? இந்த அருவியில் எப்படி விழுந்தாய்? சுழியில் சிக்கியிருந்தால் உன்னை அப்படியே இழுத்துக் கொண்டு போயிருக்கும். பசி, அடடா, பசியா? பசி மயக்கத்தில் விழுந்தவனா நீ? சரி, போகலாம் வா. பார்த்து எழுத்து.